தமிழக சட்டசபை தேர்தலில் பணபலத்தால் திமுக கூட்டணியின் வெற்றி பறிக்கப்பட்டு உள்ளதாக காதர் மொய்தீன் தெரிவித்தார். சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் ஞாயிறன்று சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருந்ததாகவும், சில சூழ்நிலைகளால் வெற்றி பறிக்கப்பட்டதாகவும், பணபலத்தால் வெற்றி தடுக்கப்பட்டதாகவும் கூறினார். மேலும் 3வது 4வது அணி என்று குழப்பமான அணி உருவாகி திமுக கூட்டணியின் வெற்றியை தடுத்து விட்டதாகவும் காதர் மொய்தீன் குற்றம் சாட்டினார். அத்துடன் வருங்காலத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சியை தரும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக அமைச்சரவையில் சிறுபான்மையினரை சேர்ந்த முஸ்லிம் பிரதிநிதிகள் யாரும் இடம்பெறவில்லை என்றும், சிறுபான்மையினர் உரிமையை அதிமுக அரசு பாதுகாத்தது இல்லை என்றும் காதர் மொய்தீன் குற்றம் சாட்டினார். நடந்து முடிந்த தேர்தலிலே தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சி தமிழகத்திற்கு வர இருந்தது ஒரு வகையிலே தடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு வகையிலே பறிக்கப்பட்டிருக்கிறது. பணபலத்தை கொண்டு பறிக்கப்பட்டிருக்கிறது. 3வது அணி 4வது அணி என்று தமிழகத்திலே ஒரு குழப்பமான அரசியலை ஏற்படுத்தி இந்த கலைஞருடைய ஆட்சி வருவது தடுக்கப்பட்டிருக்கிறது.